அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உலக தந்தையர் தினம். அப்பாங்கிற உறவு இருக்கிறவங்களை விட அதை இழந்தவங்களுக்கு தான் அந்த அருமை என்னன்னு தெரியும். வள்ளுவர் ரொம்ப அழகா ரெண்டு குறட்பால அப்பாவோட கடமை என்ன, மகனோட கடமை என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக நமக்கு புரிய வச்சிருக்காரு. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அதாவது ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், கற்றோர் கூடியிருக்கக்கூடிய அவையில முன்னிறுத்தக்கூடிய அளவிற்கு அவனுடைய தகுதியை, அதாவது கல்வி அறிவாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், அனைத்திலும் சிறந்தவனாக உருவாக்குவதே ஒரு தகப்பனாரின் கடமை என்கிறார். அதே போல ஒரு மகனின் கடமை என்ன? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். அதாவது இவனை பெறுவதற்கு இவனுடைய தந்தை என்ன தவம் செய்திருப்பாரோ என்று எல்லோரும் பேசும் அளவிற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதே மகன் தந்தைக்கு செய்யும் கடமையாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். தந்தையர் தினமான இன்னைக்கு நான் எங்கள் அப்பாவை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எங்கள் அப்பா என்னையும் சரி, என் கூட பிறந்தவங்க எல்லாரையுமே சரி நல்லா படிக்க வச்சுருக்காங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எங்களுக்காக என்னெல்லாம் இழந்திருக்காங்க, எவ்வளோ கவலைகள்லாம் மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்க இறந்த பின்னாடி தான் எங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. இன்னைக்கு எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லைனாலும் அப்பாவை நினைக்காம நாங்கள் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எங்கள் லைஃப்பில் நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள், அவமானங்கள் எல்லாம் வர்றப்ப இதை விட ஏதோ ஒரு பெரிய கெட்ட விஷயம் நமக்கு நடக்கிறத நம்ம அப்பா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்து தடுத்து இந்த விஷயத்தை நடக்கிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க. அதனால் நிச்சயமாக தைரியமாக இதை கடந்து போயிட முடியும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிருக்கோம். இன்றைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம அப்பா இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுத்துருப்பாங்களோ, நம்ம அப்பா இருந்திருந்தா நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை வந்திருக்காதோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்த்தது உண்டு. அதே மாதிரி மகிழ்ச்சியான சூழ்நிலையிலையும் அப்பா இருந்திருந்தா, இதை பார்த்துருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்காம இருந்ததே இல்லை. இந்த தந்தையர் தினத்தில் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். தந்தையோட தியாகத்தை அவர் இறந்தப்புறமும் புரிஞ்சுக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்க சொல்லி தான் அதை புரிய வைக்கணும்னே கிடையாது. தனியாக நம்ம நின்று அவங்க என்ன நமக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாலே நம்ம அப்பா பண்ண தியாகம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே புரிய வரும். அது மட்டும் இல்லை, அப்பாங்கிற ஒரு உறவை புரிஞ்சுக்காம நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உண்டான அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அப்பா இழந்தவங்களுக்கும் ஒன்று நான் சொல்லிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் அப்பா நமக்கு இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டாங்க. அப்பா நம்ம கூட இல்லைனாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எப்போதுமே நம்மளை வழி நடத்திட்டு தான் இருக்கிறாங்க, நமக்கு துணையாக தான் இருக்காங்க. அதே மாதிரி அப்பா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண் முன்னாடி நிற்பாங்களா, இந்த பூமிக்கு மறுபிறவி எடுத்து வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் எல்லாருமே மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி தான் போய் ஆகணும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்கள பார்க்க ஒரு நாள் நம்ம நிச்சயம் போவோம். அதே மாதிரி வள்ளுவர் பரியீனும் ஆகாவாம் பாழல்ல உயித்து சொறியினும் போகாதம என்கிறார். அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற விதி இருந்தால் தான் நம்ம கூட இருக்குமா. அப்படி விதியில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் பிடிச்சி இழுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாலும் அது நம்மளை விட்டு போயிடுமா. அப்படிப்பட்ட உறவுகள், அதே மாதிரி அப்படிப்பட்ட பொருட்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் அப்பாங்கிற உறவு அது கடவுள் விதித்த விதியால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த உறவு. அந்த உறவு இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அவங்க இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்றைக்கும் அவர் வழிகாட்டியாகவும் அதே போல நமக்கு எல்லா பிரச்சனைகளையும் துணையாக இருப்பார் அப்படிங்கிறது எல்லளவும் ஐயமில்லை. இன்றைக்கு தந்தையர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தந்தையர் தின வாழ்த்துக்கள். நன்றி.